Hi Vichi. இந்த வீடியோவில் how to approach any girl with confidence அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் மச்சி, நான் சொல்கிற கான்செப்ட் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே யார் வேணாலும் எந்த பொண்ணுக்கிட்டே போய் சூப்பராக அப்ரோச் பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், ஒரு நர்வஸ்னஸே இருக்காது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மச்சி. ஸ்கூலு காலேஜு இந்த டைமில் பரீட்சைக்கு ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டோம். ஆனாலும் கெத்தாக அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் எர்ரா அந்த கொஸ்டின் பேப்பரை கூட ராஸ்கல் ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு கவலையும் கிடையாது, ஒன்றும் படிச்சிருக்க மாட்டோம், என்ன ரிசல்ட்டு ஒரு கவலையுமே இல்லாமலும் கெத்தாக போய் பரீட்சை எழுதுருமா, என்ன ரிசல்ட் வந்தாலும் கவலையே இல்லைன்னு இருக்குமா, அந்த ஐடியாவை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது நம்ம என்ன பேசணும், ஏது பேசணும், அந்த பொண்ணு இப்படி ரிப்ளை பண்ணானா நம்ம என்ன ரிப்ளை பண்ணணும், எப்படி போய் பேச போகிறோன்னா வச்சுக்கவே கூடாது. அந்த பொண்ணு இப்போ நீங்கள் ரெகுலராக மீட் பண்ண போகிறீங்க, காலேஜ்லையோ இல்லை ஆஃபீஸ்லையோ நீங்கள் ரெகுலராக மீட் பண்ண போகிறீங்க, இல்லை பஸ் ஸ்டாப்லையோ ரெகுலராக மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்டென்ஷனே இல்லை, உங்களுக்குள்ள ஒரு இன்டென்ஷனே இல்லாத மாதிரி நீங்கள் போய் பேசணும். ஒன்றுமே இல்லை, அந்த பொண்ணோட நம்பர் நீங்கள் வாங்க தேவையில்ல, அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசினா மட்டும் போதும். இந்த விஷயந்தான் பேசணும் அப்படின்றது இல்லாமல் சும்மா கேஷுவலாக போய் ஒரு பொண்ணுகிட்ட போய் சும்மா போய் வழி கேட்குறீங்க அப்படின்னு வைங்களேன், நீங்கள் எவ்வளோ நார்மலாக பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு வழி கேட்க போகிறோம், இதில் என்ன இருக்குன்னு. ஆனால் ஒரு நோக்கம், ஒரு எண்ணம் உள்ளே இருக்கும்போது ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும். அந்த நர்வஸ்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கணும், அந்த பொண்ணை நம்ம டெய்லி பார்க்க போகிறோம், சரியா? அதனால நம்ம போய் படபடன்னு என்ன பேசணும் அப்படின்னா இருக்கக்கூடாது. அந்த பொண்ணிட்ட போய் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பேச போகிறீங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த பயத்தை எடுத்துடணும். அவ்வளோ ஒரு பொண்ணு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கேஷுவலாக போய் ஹே ஹாய் ஐம் புஷ்பா ஹாசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கையை கொடுக்குறீங்களோ இல்லை உங்கள் பேரை சொல்லி நீங்கள் கையை கொடுக்குறீங்கனாலுமே இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி கெஸ்டர். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பொண்ணுங்க கையை கொடுப்பாங்க, 100%. இட் இஸ் ப்ரூவன். யார் ப்ரூவன்னா நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன், அதனால் அது ப்ரூவன் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கெஸ்டர். அதுக்கடுத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது ஃபோன் நம்பர் வாங்கணும், அந்த பொண்ணை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும், இல்லை எஃபியில் ஃப்ரெண்ட் ஆகணும், அந்த இன்டென்ஷன்லாம் இருக்கவே கூடாது. ரெகுலராக பார்க்க போகிறீங்க, ஸோ கேஷுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எது சம்மந்தமாக வச்சு சும்மா பேசுங்க. உங்கள் காலேஜ்னால் காலேஜ் சம்மந்தமாக பேசுங்க, எந்த ஸ்கூலில் படிச்சேன்னு சொல்லி கேளுங்க, எதுக்காக இந்த கோர்ஸ் எடுத்திருக்க, இதான் உன்னோட ஆசையா, உன் பேஷன் இதுதானா அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பேசுங்க. உங்கள் மண்டையில் எந்த இன்டென்ஷனும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் 100% சக்ஸஸ் தான், பார்த்துக்கோங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகள் தான் அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு காயத்தை உண்டு பண்ணுது, ஒரு மன சங்கடத்தை கொண்டு வருது, என்னடா பங்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்ம போனோன்னா 100% ஒர்க் அவுட் ஆகும். அந்த பொண்ணு வித்தியாசமாக பார்ப்பா, என்ன இவன் ஒரு நோக்கமே இல்லை, நம்மகிட்ட நம்பர் கேட்கல, வழியில் கேஷுவலாக வந்து பேசினா ஓகே ஹீ இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நினைப்பா. இது வந்து ஸ்கூல் காலேஜஸ் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, முரட்டுத்தனமான கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா யாருக்கிட்ட நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க, லாஸ்ட்டாகவும் அந்த சந்தர்ப்பம்லாம் இருந்தாலுமே இது மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை அவங்க ஃபீல் பண்ண முடியும். மித்த பையன் மாதிரி இவன் கிடையாதுன்றது தெரியும். வெரி வெரி சிம்பிள் கேஸ். அதுக்காக தான் அந்த பரீட்சையை நான் கொண்டு வந்தேன். நானாக பாருங்கள் படிக்கவே மாட்டேன், எக்ஸாம் என்ன வந்தாலும் கவலையும் கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஹாலுக்குள்ளே போவேன், அந்த கொஷின் பேப்பரை வாங்குவேன், அப்படியே ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை கதையடிச்சு விடுறது. அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் எழுதுறதா பதில் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியோடு இருக்கணும். சிம்பிள் கைஸ். இந்த எதிர்பார்ப்பு அப்படின்றத தள்ளி வச்சுட்டு அந்த ப்ராக்ரெஷன் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஷியோர் சக்ஸஸ் தான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.